ரெசிபின்னு தான் சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகாய் ஒன்று, காஞ்ச மிளகாய் ஒன்று, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்புங்க, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். மாடி தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு கொத்து போட்டுக்கிறேங்க, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச இலை பரண்டை போட்டுக்கிறேங்க, நல்லா சுருளாக வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குங்க. நிறைய பேருக்கு இப்போ எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது தவிர நுரையீரலை நல்லபடியாக வச்சுக்கும், இதயத்தை பாதுகாப்பு, சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நிறைய நல்லது இருக்குங்க இந்த இலைப்பரண்டையில். சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் போட்டு அதையும் வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கிறோம், 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறோம், தேங்காய் ஒரு 10 போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பரட்டிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 3/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை மாடி தப்பின கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுட்டா போடுறோங்க. ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிக்கலாம். எப்போ உப்பு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.